ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைல் தண்ணி கார சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த தண்ணி கார சட்னி சின்ன சின்ன டிஃபன் கடைகளில் அதே மாதிரி மெஸ்ஸிலலாம் இந்த கார சட்னி கொடுப்பாங்கங்க. அந்த கார சட்னியோட டேஸ்ட்டுக்காகவே நம்ம இன்னும் 2 இட்லி அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். வாங்க அந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கார சட்னி நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 8லேருந்து 9 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. மிதமான தீயில வச்சு பூண்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. காரத்துக்கு வரமிளகா 5லேருந்து 6 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகா 4 எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, கலருக்காக தான் நான் சேர்க்குறேன். இந்த கார சட்னிக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இது கூட 20 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. இது கூட நம்ம தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தேங்காயை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, வரமிளகா, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சட்னியை இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த சட்னியை தாளிப்பு சேர்த்திடலாங்க. தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்ச சட்னியும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. அவ்வளோதாங்க, கார சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இட்லி, தோசை கூடலாம் இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். Thanks for watching.